மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா பாலையூர் காவல் சரகத்துக்கு உட்பட்ட பழைய கூடலூர் வடக்கு காலனி தெருவில் ஆசை தம்பி என்பவர் வசித்து வருகிறார். இவரது மனைவி கண்ணகி கடந்த மாதம் 26ஆம் தேதி குறி சொல்பவர் போல வேடமிட்டு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் கண்ணகியிடம் உங்கள் வீட்டில் செய்வினை உள்ளதாக கூறியுள்ளார். இதனால் நீண்ட நாட்களாக குடும்ப பிரச்சினை நிலவி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். செய்வினைக்கு பரிகாரம் செய்ய கண்ணகி கழுத்தில் அணிந்திருந்த தாலிச் சங்கிலியை அருகில் உள்ள கோவிலில் வைத்து பூஜை செய்தால் பிரச்சனை தீரும் என்றும் கூறியுள்ளார். இதனை நம்பிய கண்ணகி தனது கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தாலிச்சங்கிலி மற்றும் 1 கிராம் தங்க மோதிரத்தை அவரிடம் கொடுத்துள்ளார். பின்னர் அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு செல்வதாக கூறி சென்ற நபர் நீண்ட நேரமாகியும் வராததால் கண்ணகிக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அங்கு சென்று பார்த்தபோது அந்த நபர் நகையுடன் தலைமறைவானது தெரியவந்தது. அதிர்ச்சியடைந்த கண்ணகி இது தொடர்பாக பாலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் சிறப்பு உதவி ஆய்வாளர் நரசிம்ம பாரதி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. போலீசார் நடத்திய விசாரணையில் மாயமான நபர் சேலம் மாவட்டம் குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் என்பது தெரியவந்தது. அவர் ஊராக சென்று குறி சொல்வது போல மோசடிகளில் ஈடுபடுவதும் அம்பலமானது. அவரை பல இடங்களில் தேடிய தனிப்படை போலீசார் மேல்மருவத்தூரில் வைத்து கடந்த 9ஆம் தேதி கைது செய்தனர். சுதாகரிடமிருந்து திருடு போன நகைகளை மீட்ட காவல்துறையினர் அவரது இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். வேறு எங்கெல்லாம் இதுபோன்ற மோசடியில் ஈடுபட்டார் என்பது குறித்து போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் குறி சொல்வதைப் போல் வரும் நபர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.